சாம்பார் தாளிக்கு வரும். கத்தி கத்தி அங்கே தான் இருந்து பெண்டா. பாருங்க, எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு. சாம்பாருக்கு வந்து நான் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி பருப்புலேயே போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். சும்மா தாளிப்புக்காக கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கி ஆல்ரெடி இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா பருப்பு கடைஞ்சி ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு வந்து இன்றைக்கி முருங்கைக்காய், சௌ அப்புறம் வந்து கத்திரிக்காய் சாம்பார், மாங்காய் வத்தல் போட்டு சாம்பார். காய்கறி வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்து தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தாளிப்பத்தை இதில் ஊற்றி கொதிக்க வச்சு காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பருப்பும் புளியும் பருப்பும் சேர்ந்ததை எடுத்து ஊற்றணும். அவ்வளோதான், சிம்பிளான நம்ம சாம்பார் ரெடி. அதுக்கு பாருங்க, நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பருப்புலேயே வெங்காயம் தக்காளி சேர்த்து செய்கிறப்ப கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க, நம்ம சாம்பார் காய் வெந்துருச்சு. இப்போ இதில் பருப்பு சேர்த்துக்கலாம். மாமா பருப்பு எடுத்து ஊற்றிடு மாமா. இந்த மாமா பருப்பு எடுத்து ஊற்று. நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறி மாங்காய் வத்தல் போட்டியா? கூட 2 வெந்துடும். நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்க, கொதிச்சுட்ருக்கு. இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நம்ம சாம்பார் ரெடி. மாமா கொத்தமல்லி தூவி இங்கே பாருங்க, நம்ம சூப்பரான சிம்பிளான நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரண்டி கொடு கொஞ்சம் குழம்பு. பாருங்க, நம்ம சூப்பரான நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சௌ போட்டு மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டால் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம வாசனையாக இருக்குது, ஆரோமேட்டிக்காக. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அமாவாசைன்றதுனால சாம்பார்